directors are trustee. Director or trustee of the company money and property, and they have to safeguard them and use them for the sake of the company and on behalf of the company. According to law of trust, the equitable ownership of the trust property is vested with the beneficiary only. Hence, director cannot act as a full-fledged trustee அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயக்குநர்கள் பொறுப்பாண்மையர். இயக்குநர்கள் நிறுவனத்தின் பொறுப்பாண்மையாளராக கருதுவதும் ஒரு வகையில் பொருத்தமானதாகும். சரியா? அதேமாதிரி ட்ரஸ்டி அந்த டைரக்டராக வந்து என்னவா நம்ம வந்து ட்ரீட் வந்து பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ட்ரஸ்டியாக ஒரு பொறுப்பாண்மையராக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கருதுகிறோம். நிறுவனத்தின் பணம் முதலான சொத்துக்களை அவர்கள் ஒரு பொறுப்பாண்மையர் நிலையிலிருந்து கையாள வேண்டும். சரி, அதேமாரி அவங்க என்ன மணியை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட மணியாகட்டும் வேறு ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொறுப்பான நபராக வந்து அந்த கம்பெனிலேருந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து அதை வந்து ஹேண்டில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பொறுப்பாண்மையராக என்ன பண்ணணும், அவங்க வந்து செயல் வந்து படணும் அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க வந்து என்ன பண்ணணும், செயல் வந்து படணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவற்றை நிறுவன நலனுக்காகவே பயன்படுத்த வேண்டும். அது வந்து என்ன பண்ணணும், கம்பெனியோட நலனுக்காகவே என்ன பண்ணணும், அதை வந்து பயன் வந்து படுத்தணும் அப்படிங்கிறாங்க. சரியா? மேலும் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். மேலும் இயக்குநர்கள் கம்பெனியின் பொறுப்பாண்மையை தவிர தனிப்பட்ட முறையில் உறுப்பினர்களின் பொறுப்பாண்மையர்களுக்கு விதிக்கப்பட்ட பல சட்ட விதிகள் இவர்களை பொறுத்தவரையில் பொருந்தாது அப்படிங்கிறாங்க. சரியா? என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பொருந்தாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? இது வந்து என்ன ஆகாதுன்னா பொருந்தாது. சரியா? மேலும் இயக்குநர்கள் கம்பெனியின் பொறுப்பாண்மையர் தவிர தனிப்பட்ட முறையில் உறுப்பினர்களின் பொறுப்பாண்மையர்களுக்கு விதிக்கப்பட்ட பல சட்ட விதிகள் இவர்களை பொறுத்தவரையில் பொருந்தாது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு இதில் இது வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வர் கம்பெனி ஹேஸ் டூ டைரக்டர் டீபா அண்டு மணி. சரியா? 2 டைரக்டர் ஈஸ்வர் கம்பெனியில். இந்த டைரக்டர்ஸ் issue 1000 shares to the public and receive ₹100 each per share from the shareholder as share application, share allotment and share first call money. However, they themselves do not pay ₹100 for each of the shares taken by them. This amount to breach of trust and hence they are required to pay ₹100 each for the share held by them அப்படிங்கிறாங்க. சரியா? என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இதில் வந்து ஈஸ்வர் கம்பெனியின் 2 இயக்குநர்கள் தீபா மற்றும் என்னது மணி, அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேர் வந்து பார்ட்னராக வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸ்வரும் அதேமாரி ஈஸ்வர் கம்பெனியில் மணியும் தீபாவும். இயக்குநர்கள் 1000 பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குகிறார்கள். டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, 1000 இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பப்ளிக் வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. சரியா? வழங்குகிறார்கள். பங்குதாரரிடமிருந்து ஒரு பங்குக்கு 100% பங்கு விண்ணப்பம், பங்கு ஒதுக்கீடு மற்றும் பங்கு முதல் அளிப்பணம் பெற்றனர். சரியா? அப்போ பொதுமக்கள்கிட்ட பப்ளிக்டேருந்து என்ன பண்ண, ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட்டு, ஷேர் ஃபஸ்ட்டு கால்னு சொல்லி 100 ஷேர்ஸ்க்கு 1000 ஷேர்ஸ்க்கு 100 ஈச்சுங்கிற பெர் ஷேருங்கிறதுல கலெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பங்குகளுக்கும் 100 செலுத்தவில்லை. ஆனால் அவங்க எடுத்தது ஒவ்வொரு ஷேர்ஸ்க்கும் ₹100 என்ன பண்ணலாம், அவங்க வந்து do not pay ₹100 for each of the share taken by them அப்படிங்கிறாங்க. இது நம்பகத்தன்மையை மீறுவதாகும். எனவே அவர்கள் பங்குகளுக்கு ₹100 செலுத்த வேண்டும். அப்போ இவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தகர்த்துற மாதிரி சேர்ந்து செயல்படுறாங்க. அது வந்து அப்படி வந்து செய்ய வந்து கூடாது. நம்பிக்கையை வந்து அவங்க என்ன பண்ணணும், அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸில் எத்தனை பேர் இருந்தாங்க, அது 2 பேர் லோகு அதேமாரி யோகின்னு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனியோட சார்பாக ஒரு நிலத்தையும் வீடையும்
வாங்கும்போது ஏஜெண்ட்டாக தான் இருக்கிறாங்க, அது உரிமையாளர் வந்து ஆக முடியாது. இது என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது ஏஜெண்ட்டாக வந்துருக்குறாங்க. அதே மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் அவர் வந்து டைரக்டராக வந்திருக்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய என்னது டேக்ஸ் வந்து அவர் வந்து செலுத்தலை, சேல்ஸ் டேக்ஸ் வந்து செலுத்தலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலே வழக்கு போட்டு அவர்கிட்ட வந்து வாங்குறதுக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் வந்து இருக்குது. அப்போ அங்கே வந்து ட்ரஸ்டியாக வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதேமாதிரி எம்ப்ளாயின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னாக்கா எம்ப்ளாயியில் அதேமாதிரி என்ன நெக்ஸ்ட் பண்ண ட்ரஸ்டி, சரியா, மேனேஜிங் பார்ட்னர், அடுத்தது என்னது ட்ரஸ்டியாக வந்து இருக்கும்போது இதில் 1000 ஷேர்ஸ்க்கு வந்து வாங்குறாங்க 100 ருபீஸ்க்கான. அதில் இந்த 100 ஷேர்ஸ் கொண்டாத கொடுக்க ரீபே வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அப்போ அதில் என்ன பொறுப்புள்ளவரை வந்து அவர் வந்து கருதப்படுறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து எழுதி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீக்லி டெஸ்ட் எழுதி கரெக்டாக வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.